தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பெறப்போகும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி. நாமலுக்கு தென்னிலங்கையில் கல்லறி, யாழில் அமோக வரவேற்பு. மஹிந்தவின் கோட்டையில் நாமல் கூட்டத்தில் கல்லறி, அச்சத்தில் ராஜபக்ச குடும்பம். கெஹலியவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் புதிய உத்தரவு. கள்ளக்காதலால் இலங்கையில் நடந்த கொடூரம், குழந்தையின் கழுத்தை நெரித்து கொன்ற பெண். பஸ் பாரவூர்தி நேருக்கு நேர் மோதி விபத்து, சாரதி ஸ்தலத்தில் பலி. இலங்கையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. தவறான தகவல்களை தடுக்க தயாராகும் டிக்டாக். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை வரலாற்று அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறப்போகும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவே இருப்பார் என முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். கல்முனை சாய்ந்தமருது பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முழு நாடும் அனுரவுக்கு என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மறுமுனையில் சஜித் இப்போதே ஜனாதிபதியாகி விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார். சஜித் மற்றும் அனுர உள்ளிட்ட இவர்கள் அனைவரும் வேடிக்கை பாத்திரங்கள். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதிர்ச்சியானவர். அன்று நாட்டில் கோட்டபாய ராஜபக்ச மட்டுமே மிஞ்சியிருந்தார். இறுதியாக தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்துக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை காப்பாற்ற வந்தார். நாட்டு மக்கள் வாழ தகுந்த வகையில் நாட்டின் நிலைமையை மாற்றியமைத்தார். அதன் பலனாக இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 50 லட்சம் வாக்குகளுக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே இலங்கை வரலாற்று அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறப்போகும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவே இருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச ஹமாந்தோட்டையில் அவரது பிரச்சார மேடையில் கல்வீச்சு நடத்தப்பட்டதில் சிறுவன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணம் வந்த நாமல் ராஜபக்சவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் தேர்தல் பிரச்சார நிகழ்வு ஆரம்பமானது. இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்களால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பிரச்சார நிகழ்வுகள் ஆரம்பமாகியது. குறித்த பிரச்சார நிகழ்வில் பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கலந்திருந்த கூட்டத்தில் கல்லெறியப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் ஹமாந்தோட்டை சிறிபோபுர பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் மீது கற்கள் வீசப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த தாக்குதலால் அச்சமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்களான நாமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச மற்றும் சிரந்தி ராஜபக்ச ஆகியோர் பங்கேற்கவிருந்த போதிலும் சம்பவத்தின் பின்னர் அவர்கள் பங்கேற்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை கூட்டத்தில் இடம்பெற்ற கல் தாக்குதலில் காயமடைந்த குழந்தை ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாமலின் தாயார் சிரந்தி ராஜபக்ச வைத்தியசாலைக்கு சென்று குழந்தையின் நலம் விசாரித்துள்ளார். அதேவேளை முன்னொரு காலத்தில் மஹிந்தவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டையில் தற்போது ராஜபக்ச குடும்ப கூட்டத்தில் கல்லெறியப்பட்ட சம்பவம் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல சிறைச்சாலை அதிகாரிகளால் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் மாளிககந்த நீதவான் நீதிமன்றத்தினால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்குகள் தொடர்பிலேயே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3 மற்றும் 25ஆம் தேதிகளில் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட என்போல் தோட்டப்பிரிவில் முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிசு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட என்போல் தோட்டப்பிரிவில் முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து சிசு ஒன்றினை சடலம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை இரவு மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் 24 வயதுடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த விசாரணையில் சந்தேக நபரான சாரதிக்கும் தனக்கும் இடையில் ஏற்பட்ட உறவின் காரணமாக கண்டி மாவனெல்ல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக குறித்த பெண் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் பணிபுரியும் தனது சகோதரியின் உதவியுடன் சிசுவை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு சடலத்தை மறைப்பதற்காக முச்சக்கர வண்டி சாரதியுடன் அக்கரப்பத்தனை பிரதேசத்திற்கு வந்ததாக சந்தேகத்துக்குரிய பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தனியார் பஸ் ஒன்றும் பாரபூர்தி ஒன்றும் நெருக்கு நீர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிரிப்புள்ள மற்றும் தொடதெனியா ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் உள்ள பகுதியில் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது பாரபூர்தியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14 லட்சத்தை நெருங்குகின்றது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,95,773 என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை 2,18,350 ஆகும். மேலும் ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்தியா, பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, சீனா ஆகிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் குழு வந்துள்ளது. கடந்த வருடம் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14,87,303 ஆகும். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தவறான தகவல்கள் பகிரப்படுவதை தடுக்க டிக்டாக் தயாராகி வருகிறது. அந்த வகையில் தேர்தல் தொடர்பில் பகிரப்படும் உள்ளடக்கங்களை சரிபார்க்க அங்கீகாரம் பெற்ற நியூஸ் செக்கர் தகவல் சரிபார்த்தல் அமைப்புடன் டிக்டாக் கைகோர்த்துள்ளது. அத்தோடு டிக்டாக் இலங்கை தேர்தல் மையத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் மையம் ஆங்கிலம், சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேவையை வழங்குகின்றது. அது மட்டுமில்லாது பயனர்களுக்கு தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்களை வழங்குகின்றது. இவற்றில் உள்ள அறிக்கையிடல் கருவிகள் பயனர்களை தவறாக வழிநடத்தும் உள்ளடக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டும். இந்நிலையில் டிக்டாக்கின் உண்மை சரிபார்த்தல், வழிகாட்டுதல்களை மீறும் தகவல்களை அச்சுறுத்துதல், பகிரப்படுவதை கட்டுப்படுத்துதல் மற்றும் நம்பகமான ஆதாரங்களுக்கு தேடர்களுக்கு வழிகாட்டல் ஆகியவற்றை செயல்படுத்தும். மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையான தேர்தல் முறையை பேணுவதற்கும் பாதுகாப்பான அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் இந்த தளம் தொடர்ந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.